என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி ரவிச்சந்திரன். இந்த வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே கோடை காலம் வந்த உடனே சுவையான மாம்பழம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேங்கோவை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபியை நம்ம செய்யலாங்க. அந்த ஜூஸ் ரெசிபியை செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாம்பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டுங்க, அதுக்கப்புறம் மாம்பழ ஜூஸ் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே நேரத்துல வீடியோவை முழுசும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் லைக்கும் போட்டுட்டு மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்க. மேங்கோ அப்படிங்கறது பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ரீஜன்ல வளரக்கூடிய ரொம்ப சுவையான ஒரு பழ வகைங்க. இந்த மேங்கோ ட்ரீ இந்தியாவுல அதிகமா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இந்த மாதிரி பகுதியில விளைவிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில ரத்னகிரி பகுதியில, நாக்பூர் பகுதியில எல்லாம் அல்போன்சா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ரொம்ப டேஸ்டியானதுங்க. அது அதிகமா அந்த கொங்கன் பகுதியில விளைவிக்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா பங்கனப்பள்ளி அந்த மாதிரி வெரைட்டியும், தமிழ்நாட்டுல இந்த கிருஷ்ணகிரி பகுதியில பங்கனப்பள்ளி, செந்தூரா, நீலம் நிறைய மேங்கோ வெரைட்டிஸ் இன்னைக்கு விளைவிக்கிறாங்க. இந்த சம்மர் சீசன் வந்தாவே நமக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 மாசம் எல்லாரும் ரொம்ப ஆசையா சாப்பிட்டுக்கலாம். அப்படிப்பட்ட அந்த மாம்பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும், அதுல என்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத ஒரு ஃபியூ மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இதுல பாத்தீங்கன்னா பாலிபீனால்ஸ் அப்படின்னு சொல்றது அதிகமா இருக்குங்க. அது கேன்சர்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, நம்ம உடம்புக்கு இம்யூன் சிஸ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த விட்டமின் ஏவும், அதே நேரத்துல WBC ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் வெள்ளை அணுக்கள் அதிகமா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இந்த விட்டமின் ஏ தேவைப்படுங்க. அது அதிகமா இந்த மேங்கோல நிறைஞ்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு, முடி, ஹேர் இதுக்கெல்லாம் இந்த விட்டமின் ஏ தேவைப்படும். அதே நேரத்துல விட்டமின் சி சத்து இந்த மாம்பழத்துல அதிகமா நிறைஞ்சிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா கொலாஜன் அப்படிங்கிறது அதிகமாயி, இந்த கொலாஜன் அப்படிங்கிறது எதுக்குன்னா ஸ்கின்ல இந்த எலாசிட்டி தன்மையை கொடுக்கக்கூடியது ஆகுங்க. அதே நேரத்துல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் சி இருக்கும்போது முகத்துல சுருக்கம் இல்லாம பாதுகாக்கப்படுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நார் சத்து அதிகமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான லியூட்டின், ஜியோசாந்தின் இந்த 2 விஷயம் இருக்கிறதுனால அது நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு ஒரு டெம்ட் வருங்க. எல்லாரும் எப்ப பார்த்தாலும் முலாம்பழம், தர்பூசணி அப்படியே ஜூஸ் குடிக்கிறோம். அதாவது பழங்கள்ல ரொம்ப சுவையா இருக்கக்கூடிய பழங்கள்ல மா, பலா இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா மாம்பழம் நிறைய இருக்குங்க. இன்னைக்கு இந்த மாம்பழத்தை வச்சு வித்தியாசமான முறையில ரொம்ப ரொம்ப சுவையான ஜூஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம். அங்க சுவையான மாம்பழ ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுத்தமான மாம்பழங்களை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்ல சுத்தமான தேங்காய் தண்ணி எடுத்திருக்கங்க. நீங்க தேங்காய உடைச்சிட்டு கிடைக்கக்கூடிய அந்த தண்ணிய வடியில வடிச்சிட்டு அந்த தண்ணிய எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க இளநீ கிடைச்சாலும் இளநீ பயன்படுத்தலாம், இல்லைன்னா தேங்காய் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாம்பழ ஜூஸுக்கு இன்னும் கொஞ்சம் சுவையை ஏத்துறதுக்காக சில பொருளை நம்ம சேர்த்திக்கலாங்க. அதுல பாத்தீங்கன்னா சிறிதளவு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி துண்டு,
அதுக்கப்புறம் லெமன் வந்து பாதி இருந்தா போதுங்க, பாதி லெமன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா இலைகள் ரொம்ப கம்மியா இருந்தா போதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. சில மாம்பழம் டேஸ்டா இருக்கும், சில மாம்பழத்துல சுவை ரொம்ப குறைவா இருக்கும். அதனால நமக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா மேலால தூவ கேரட் துருவல். சோ இவ்வளத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. மாம்பழத்தை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளீன்டா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. நம்ம வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு ஜூஸ் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்குங்க. ஸோ இப்போ என்ன செஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிராஸ்ல வந்து நீங்க இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மாம்பழத்தினுடைய பீசஸை ரொம்ப ஈஸியா நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இந்த பேட்டர்ன்லயே வந்து எல்லா பீசஸையும் நீங்க ரெடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஈஸியா ஜூஸ் போட்டுடலாங்க. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு காமிக்கிறேங்க. வேற விதமாகவும் இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு சின்னதா கீறல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கின்னை வந்து நீங்க அப்படியே உரிச்சுக்கிட்டே வந்தீங்கனாலும் வந்து எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்க, இங்க பாருங்க, இதுலயே வந்து இப்படி பீசஸ் போட்டுருங்க. ஸோ பாருங்க, இதுவும் ஈஸியா எடுத்துக்கலாம். மாம்பழத்தை வந்துங்க இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து ரெடியா வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஜூஸ் போட தயாராயாச்சுங்க. பாருங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய மாம்பழம். இதை வச்சு ஜூஸ் போடும்போது கண்டிப்பா அது சுவையா இருக்குங்க. பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜார்லங்க நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த மாம்பழ பீசஸை வந்து உள்ள நம்ம வந்து சேர்த்திக்கலாங்க. ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி உள்ள சேர்த்துறங்க. அதே நேரத்துல எலுமிச்சம்பழத்தை இது மாதிரி சின்னதா எடுத்துக்கிட்டுங்க, அதை ஜஸ்ட் வந்து மேல இப்படி பிழிஞ்சு விட்டுருங்க. மூணு புதினா இலைகளை இதில் நம்ம சேர்த்திக்கலாங்க. நாட்டு சர்க்கரை, இந்த மாம்பழம் நல்ல சுவையா தாங்க இருக்கு, அதனால நான் ஜஸ்ட் வந்து 2 ஸ்பூன் மட்டும் இதுல ஆட் பண்றேங்க. இதுவே போதுமானவை, பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரை வந்து 4 சுத்து சுத்தி எடுத்துட்டோம்னா ஜூஸ் ரெடி ஆயிடும். இப்போ வந்துங்க இந்த எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் தண்ணி, இந்த தேங்காய் நீர் வந்து நம்ம இந்த ஜூஸ்குள்ளேயே ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து தண்ணி ஆட் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து 1 கிளாஸ் ஆஃப் இந்த கோகனட் வாட்டர் வந்து உள்ள ஆட் பண்ணிருக்கிறோங்க. இது வந்து நல்ல நியூட்ரிஷியஸான ஒரு வாட்டர், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப பாருங்க, சுவையான மாம்பழ ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு தயாரா இருக்குங்க. இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் சின்ன சின்ன ஒரு ஐஸ் கியூப்ஸ் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க, இல்ல அப்படியே கூட குடிக்கலாங்க. ஆனா ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப பாருங்க, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஜூஸ் வந்து ரெடி ஆயிருக்குன்னு. இது நீங்க ஒரு கிளாஸ் குடிச்சீங்கன்னாவே போதும், உங்க ஸ்டொமக் நல்லா ஃபில் ஆயிடுங்க. நல்ல எனர்ஜி ரிச்சான கலர்ஃபுல்லான மாம்பழ ஜூஸ் தயாராயிடுச்சுங்க. பாருங்க, இது துருவி வச்சிருக்கக்கூடிய கேரட் துருவல், இது நான் மேல வந்து இந்த மாதிரி தூவி விடுறேங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேங்கோ ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்களும் வீட்ல ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நியூ விசிட்டரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க. சோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. See you again.